தொடர்ந்து நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் சிறப்புரை. பல அலுவல்களிலும் தனது பொன்னான நேரத்தை ஒதுக்கி நமது தமிழ் பள்ளிக்கு கிஞ்சிற்றும் சிரமம் பாராமல் வருகையளித்த பிரதமர் துறை துணை அமைச்சர் ஐயா திரு வேதமூர்த்தி அவர்களை சிறப்புரையாற்ற பணிவன்போடு மேடைக்கு அழைத்தார். நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள்தான் தாழ் வாழ்க. இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ரபியா அவர்களே, பள்ளியின் ஆசிரியர்களே, பிஐபிஜி துணைத் தலைவர் திரு மாரிமுத்து அவர்களே, எனது நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மிக முக்கியமாக இங்க அமர்ந்திருக்கும் குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்க பெரும்பாலும் வந்துட்டு மாணவர்களா இருக்கிறதுனால மாணவர்களுக்கு ஒரு 2 கதையை சொல்றேன், முடியுமா? அதாவது என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல நம்ம பிறந்தோம்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க, அப்படித்தானே? சுவாமி விவேகானந்தா அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரு ஒரு சிறந்த ஞானி, இந்தியர்களுக்கெல்லாம் வீரத்தை சொல்லிக் கொடுத்தவர், விவேகத்தை சொல்லிக் கொடுத்தவர், எப்படி அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் சுவாமி விவேகானந்தா. அவர் சொல்றாரு, நம்ம இந்த உலகத்துல பிறந்தா கொசுவை போல இருந்து சாகக்கூடாது, இருந்தா சாதிக்கணும்னு சொல்றாரு. சோ நீங்க எல்லாம் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் 1 ல இருந்து ஸ்டாண்டர்ட் 6 வரைக்கும் இருக்கீங்களே, நீங்களாம் பெருசான பிறகு உங்க டீனேஜ் வயசுல 20, 30, 40, 50 வயசுல நீங்க எல்லாம் ஒரு சாதனை படைக்க வேண்டும். என்ன சாதனை படைக்க வேண்டும் என்று நீங்க போய் யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்ப யோசிக்க ஆரம்பிச்சாதான் ஒரு சாதனை, ரொம்ப சாதனை வேணா, ஒரே ஒரு சாதனை மட்டும் நீங்க யோசிச்சு, நான் என்ன பெருசான பிறகு நான் என்ன சாதிக்க போறேங்கிறது மட்டும் நீங்க யோசிச்சு, ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு. இங்க 405 மாணவர்கள் இருக்காங்க, 402 மாணவர்கள் இருக்கீங்க. நீங்க 30-40 வயசு அடையும் பொழுது 402 சாதனை இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறோம். அது பெரிய சாதனை அல்லவா? அதை சொல்லி அடுத்து கொஞ்சம் சரித்திரத்தை பார்ப்போம். ஏன்னா நம்மளா எங்கிருந்து வந்தோங்கிறது நம்மளுக்கு தெரியணும். எங்கிருந்து வந்தோம்ல? இந்தியா. இதற்காக வந்தோம். யார் நம்மளை கூட்டிட்டு வந்தா? கரெக்டா இருக்கீங்க. சரி. சோ நம்ம முன்னோர்கள் இந்த நாட்டுக்கு வேலை செய்ய வெள்ளைக்காரங்க கூட்டிட்டு வந்தாங்க, அடிமைகளாக கூட்டிட்டு வந்தாங்க. இந்த நாட்டுல நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி எல்லாம் ஏறத்தாழ 150 வருஷத்துல இருந்து 200 வருஷம் வரைக்கும் அடிமைகளாக பயன்படுத்தி நம்மளுடைய உழைப்பை பயன்படுத்தி இந்த நாடை வந்துட்டு ஒரு நல்ல நாடாக்கி, அந்த காலத்துல இந்த நாடு வந்து காடா இருந்தது. காடா இருந்த நாடா மாற்றி இன்னைக்கு இவ்வளவு வசதியா இந்த நாடு இருக்கும் பொழுது நம்மளையும் இன்னமும் அடிமையா நடத்திட்டு இருக்காங்க. அதைத்தான் நாங்க போராடுறோம். அந்த வேலையில வந்துட்டு நம்ம முன்னோர்கள் இந்த நாட்டில் வந்துட்டு அடிமையா இருந்த காலம் முடிஞ்சு விட்டது. நம்மளுக்கும்
சில உரிமைகள் இருக்கு. நம்ம கேட்கறது அடிப்படை உரிமைகள். அந்த வகையில் அந்த அடிப்படை உரிமைகள் உங்களையும் சேரணும். இன்னைக்கு நீங்க வந்துட்டு பிரைமரி ஸ்கூல்ல இருக்கீங்க. கூடிய சீக்கிரத்தில் சில மாணவர்கள் யூபிஎஸ்ஆர் பரீட்சை எழுத போறீங்க. அதன் பிறகு பிஎம்ஆர் வரும், அப்புறம் எஸ்பிஎம் வரும். நீங்கள்லாம் யூனிவர்சிட்டிக்கு போகணும். உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நாடு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நீங்க நல்லா தேர்ச்சி எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த நாடு உங்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். நீங்க யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு, உங்களுடைய கனவை அடையிறதுக்கு நாடு செய்ய வேண்டிய கடமை. நீங்க செய்ய வேண்டிய கடமை கல்வியில நீங்க படிச்சுட்டு யூனிவர்சிட்டிக்கு போகிறது உங்க கடமை. ஆய்வு என்ன சொல்லுதுன்னு சொன்னா 18 விழுக்காடுக்கு மேல் கொண்டவர்கள் யூனிவர்சிட்டிக்கு போக மாட்டாங்க. அப்ப ஏறத்தாழ 80 விழுக்காடு மாணவர்கள் யூனிவர்சிட்டிக்கு போக மாட்டாங்க. இது ஆய்வு சொல்லுது. அப்ப நம்ம மத்தியில 80 விழுக்காடுல இந்த நிகழ்ச்சிக்கு என்ன அழைத்து வர சொன்ன இந்த இன்விடேஷன் கொடுத்த தலைமை ஆசிரியர்களுக்கு நன்றி. சார் சொன்னது போல இதான் முதல் தமிழ் ஸ்கூல். பதவி எடுத்த பிறகுதான் முதல் தமிழ் ஸ்கூலுக்கு நான் வரேன். இவ்வளவு நாள் செஞ்சதெல்லாம் போராட்டம். நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா போராட்டவாதிகளுக்கு வந்து எதுவுமே அங்கீகாரம் கிடைக்காது. ஆனா சார் சொன்னது போல இந்த போராட்டம் வந்து ஒரு வித்தியாசமான போராட்டம். ஏன்னா அமைதி முறையில நம்ம வந்துட்டு ஒரு சாதனை படிச்சிருக்கோம். எந்த அரசாங்கத்தை எதிர்த்தோமோ, எந்த அரசாங்கத்தை குறை சொன்னமோ, அதே அரசாங்கத்திட்ட நம்மளுடைய உரிமைகளை கையெழுத்து மூலமாக வாங்கி கொண்ட ஒரே இயக்கம் என்றார். இது இந்தியாவுடைய வெற்றி அல்ல, இது மலேசியா இந்தியர்களுடைய வெற்றி. ஏன்னா அன்று நம்ம 57 சுதந்திரம் அடையும் பொழுது அன்னைக்கு இந்த உரிமையெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். அன்னைக்கு சில தவறுகள் நடந்தனால உரிமை இழந்து 50 வருஷத்துக்கு மேல உரிமை இழந்திருக்கிறோம். இப்ப கையெழுத்து மூலமாக வாங்கியிருக்கோம். அடுத்த ஸ்டேஜ் இது அமல்படுத்துறதுக்கு தான். அமல்படுத்துற கட்டத்துல நம்மளுக்கு இன்னும் நிறைய சவால் உண்டு. அதையும் மீறி அந்த சவாலையும் நம்ம ஏற்றுக்கொண்டு எந்த பிரச்சனை வந்தாலும் அதையும் நம்ம கடந்து இந்த அரசாங்கத்திட்ட புரிய வச்சு, நம்மளுடைய சூழ்நிலையை புரிய வச்சு, அவங்கள புரிய வச்சு, நம்ம கேட்கறதெல்லாம் அடிப்படை உரிமை. கல்வி உரிமை கேட்கிறோம், பொருளாதார வாய்ப்பு கேட்கிறோம். இந்த நாட்டுக்கு உழைச்ச நம்ம முன்னோர்கள் உழைத்தனாலதான் இன்னைக்கு ரயில்வே லைன், தண்டவாளம், ரோடு, பில்டிங். மர்டேக்கா வருஷத்துல இந்த நாட்டுடைய வருமானம் 70 விழுக்காடு வருமானம் ரசல் இருந்தது. அந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு நம்ம உழைச்சிருக்கோம். ஆனா நம்மளுக்கு சரியான அங்கீகாரம் இல்லை, உரிமை இல்லை. சோ இந்த உரிமையை வாங்கி கொடுக்கிறது தான் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய கடமை. அந்த வேலையில வந்து நானும் சரி, என் கூட இருக்கிற நண்பர்களும் சரி, நீங்களும் சரி, நம்ம கூட எல்லாம் ஒத்துழைச்சி நம்ம வந்துட்டு நம்மளுடைய உரிமை கிடைக்கிற வரைக்கும், கடைசி வரைக்கும் நம்ம போராடி கையெழுத்து வச்சுட்டா மட்டும் வெற்றி அல்ல, தூங்கிடக்கூடாது. கையெழுத்து படின அந்த தாளில் எழுதின சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து அரசாங்கத்துக்கு நம்ம கேட்டு வாங்கணும். அதற்கு உங்களுடைய விருப்பம் வேணும். நம்ம இந்த அரசாங்கத்தை புரிய வைக்கணும். அதாவது இவ்வளவு நாள் நீங்க செஞ்சது எங்களுக்கு அநீதி, எங்களுக்கு நீதி கொடுங்க. இப்ப இந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு தமிழ் பள்ளிக்கூடம் வசதி இல்லாம ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. கல்வி என்பது அடிப்படை உரிமை. அது மலாய் ஸ்கூலா இருக்கலாம், சீன ஸ்கூலா இருக்கலாம், தமிழ் ஸ்கூலா இருக்கலாம், எல்லா ஸ்கூலும் ஒரே தரமா இருக்கணும்.
எல்லா மாணவர்களுக்கும் ஒரே வாய்ப்பு கொடுக்கணும். யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கும் சரி, கைத்தொழில் கற்றுக்கிறதுக்கும் சரி, எல்லா குழந்தைகளுக்கும் வேலை வாய்ப்பு செய்து கொடுக்க வேண்டிய கடமை நாட்டோடைய கடமை. அந்த வகையில வந்துட்டு இந்த ஜர்னி, இன்றாவுடைய ஜர்னி இன்னும் முடியல, இன்னும் எவ்வளவு இருக்கு. குறிப்பிட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது மாணவர். இப்ப சமீபத்தில் கூட நம்ம பார்த்துருக்கோம், மெட்ரிகுலேஷன்ல நமக்கு இடம் கிடைக்கல. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு எப்படியாவது இந்த அரசாங்கத்திட்ட புரிய வைக்கணும், அவங்க செய்தது அநீதி. ஏன்னா நாட்டுல வந்து நல்லா படிச்சு நாட்டுக்கு வந்து வேலை செய்யும் பொழுது அந்த பெனிஃபிட் அடைகிறது, நன்மை அடைகிறது நாடு தான். நல்லா படிச்சு வந்து இன்ஜினியராவோ இல்ல டாக்டராவோ இல்ல கைத்தொழில் கத்துக்கிட்டு ஒரு பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் வேலை செஞ்சாங்கன்னா இந்த நாட்டுக்கு தான் நன்மை. இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, நல்லா பார்த்தோம்னு சொன்னா நாட்டுல வந்து கைத்தொழில் ஆள் பார்த்துல வெளியூர்ல இருந்து ஆள் கொண்டு வராங்க டெக்னீஷியன் வேலைக்கெல்லாம். அதே ஏன் வெளியூர்ல நம்ம செலவு பண்ணி ஆளுங்க கொண்டு வருவானே, நம்ம ஊர்லயே நம்ம ஆளுங்களுக்கே நம்ம ட்ரைனிங் கொடுத்து அவங்களையே நாட்டுக்கு ஒழிக்க வச்சோம்னு சொன்னா இந்த நாடு நன்மை அடையும், மக்களும் நல்லா இருப்பாங்க, நாட்டோடைய பொருளாதாரம் நாட்டு உள்ளிக்கே தான் இருக்கும், வெளியே போகாது, மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நம்ம இந்திய சமுதாயமும் சந்தோஷமா இருப்பாங்க, நாட்டுக்கும் விசுவாசமா இருப்பாங்க. இதுதான் நம்ம கேட்கிறது. ஆனா ஒவ்வொரு ஆங்கிள்லயும் நம்மளுக்கு தடை செஞ்சு செஞ்சு செஞ்சு, வேலையிலையும் தடை, கல்வியிலையும் தடை, பொருளாதாரத்திலையும் தடை, ஒரு பிசினஸ்க்கு போய் உதவி கேட்டா அதுக்கும் தடை, எல்லா இடத்துலையும் தடை போட்டா நம்ம இந்த நாட்டில் சந்தோஷமா இருக்குமா? இல்ல. நாடுன்னு சொன்னா நம்மளுக்கு இருக்கிற நாடு ஒரே நாடு, இதுதான் நம்ம தாய் நாடு, சந்தோஷமா இருக்கணும். நம்மளும் அந்த நாட்டுடைய குழந்தைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும், அவங்களுக்கும் தெரியும். அதைத்தான் நம்ம வலியுறுத்தி அவங்களை புரிய வச்சு நம்மளுடைய உரிமையை நம்ம வாங்கிக்கணும். 56 வருஷம் ஆச்சு, எப்படியாவது நம்ம எல்லாம் சேர்ந்து எப்படியாவது வாங்கிக்கணும். இங்க இருக்கிற பெற்றோர்கள், ஆசிரியர்கள் தயவு செய்து மற்றவங்க போய் சொல்லுங்க, இன்றா கையெழுத்து போட்டது விலைக்கு போகல, நம்ம யாருக்கும் விலைக்கு போகல, யாருக்கும் அடிமையாகவும் ஆகல. கையெழுத்து போட்டது ஏன்னா we hold you accountable. பப்ளிக்ல கையெழுத்து வைக்க வச்சோம், மக்கள் மத்தியில வந்து கையெழுத்து போட்டு பிரதமர் என்ன சொன்னாரு, நடந்த தவறுகளா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னார். ஒரு நாட்டுடைய பிரதமரை மன்னிப்பு கேட்க வச்சிருக்கோம் செய்த தவறு. சரி, அது சாதனை இல்லை. உண்மையான சாதனை வந்து என்னன்னு சொன்னா, நம்ம எல்லாம் கேட்கணும், சரி கையெழுத்து வச்சுக்கல, நம்மளுக்கு நம்மளுடைய உரிமை வேணும், அடிப்படை உரிமை தான் கேட்கிறோம். நம்ம ரொம்ப ஒன்றும் பெருசா கேட்கல, அடிப்படை உரிமை தான் கேட்கிறோம். அந்த வேலையில நான் மட்டும் செய்ய முடியாது. போன வாரத்தில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு அறிக்கையில, என்ன யாரு தடுத்தாலும் இந்த வேலையை செய்ய விடலன்னு சொன்னா இந்த பொசிஷன்ல இருந்து, பதவியில இருந்து சீட்டை வந்து ஓம் பண்றதுக்காக வந்து நான் வரல. வந்த காரணம் மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம இவ்வளவு நாள் போராட்டினதை எழுத்து மூலமா வாழ்ந்ததை அமல்படுத்தணும்னு சொல்லி தான் நம்ம வந்திருக்கோம். அந்த வகையில பிரதமர் வந்துட்டு இன்றா நடத்தின போராட்டத்தை, நம்மளுடைய போராட்டத்தை பார்த்து, சரி இப்ப நீங்க வந்து இந்த பொறுப்பு எடுத்து நடத்துங்கன்னு சொல்லி தான் அழைப்பு கொடுத்து, ஏன்னா நான் பார்லிமெண்ட்ல இந்த கவுன்சில் நிற்கிற, நான் அரசியல்வாதியா இல்லை, எந்த இடத்துலயும் நான் நின்று தேர்தலில் நின்று ஜெயிக்கல. ஒரு செனட்டர்ல என்னை நியமித்து செனட்டர் பதவியை கொடுத்து, துணை அமைச்சர் பதவியையும் கொடுத்து இந்த வேலையை செய்து கொடுத்துருக்காரு. ஆனா வேலை செய்யற நேரத்தில் என்ன யாராவது தடுத்தாங்கன்னு சொன்னா, இதை செய்ய விடலைன்னு சொன்னா நான் வேலையை விட்டு அந்த வேலையை விட்டு நான் ராஜினாமா செஞ்சிருவேன்னு சொல்லியிருக்கேன். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா செய்ய முடியலன்னு சொன்னா அங்க இருந்து புண்ணியம் உண்மைதானே. அதை நம்ம செய்யணும்னு சொன்னா நான் மட்டும் செய்ய முடியாது, நீங்களும் சேர்ந்து தான் செய்யணும், நீங்களும் தான் கேட்கணும்.
நீங்களும் தான் கேட்கணும். இந்த கம்யூனிட்டி லீடர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்களும் பத்திரிகையில் அறிக்கை விடுங்க. எவ்வளவு நாள் நம்ம காத்திருக்க போறோம், நம்மளுக்கு வேண்டும். இப்ப சமீபத்தில் மெட்ரிகுலேஷன் நம்மளுக்கு சரியான முறையில் நம்மளுக்கு கிடைக்கல. எல்லாரும் கம்ப்ளைண்ட், எங்க போனாலும் கம்ப்ளைண்ட். நம்மளுக்கு மெட்ரிகுலேஷன் கிடைக்கல, யூனிவர்சிட்டியில கிடைக்கல, சரியான இடம் கிடைக்கல. பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு நல்ல மார்க் எடுத்து கடைசியில இடம் கிடைக்கல, வேலை வாய்ப்பு இல்லை. ஒரு பிசினஸ் லோனுக்கு போனா லோன் கிடைக்க முடியுது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம மாற்றம் வேணும். ஒரு நாட்டோடைய குடிமகன் என்ற அடிப்படையில் நம்மளுக்கு மாற்றம் வேணும். எல்லாரும் மாற்றம் மாற்றம்னு சொல்றாங்க. என்ன மாற்றம்னு சொல்ல முடியல, நம்ம ரொம்ப தெளிவாக சொல்றோம். நம்மளுக்கு இந்த ரீதியெல்லாம் நம்மளுக்கு மாற்றம் வேணும். நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறணும். இந்த நாட்டில் 4 தலைமுறை 5 தலைமுறையாக இருந்து வாழ்ந்த நம்மளுக்கு வேற நாடு கிடையாது. இதுதான் நம்ம நாடு. இங்கே தான் பிறந்தோம், இங்கே தான் வாழ்ந்தோம், இங்கே தான் உயிரியும் உள்ள போகிறோம். ஆக இந்த நிகழ்வுக்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும்